தேர்தலுக்கு முன்னாலே வர வேண்டிய படம், தேர்தலுக்கு பின்னால் வருகிற ஒரு சூழ்நிலை. அந்த படத்தை வெளியில் விட்டு ஆபத்துன்னு நினச்சி எவ்வளவு கொடுமைகளை செய்ய முடியுமோ இந்த நாட்டில் செய்து பார்த்து விட்டார்கள். ஆகவே ஜனநாயகம் தழைத்தது, ஜனநாயகன் வந்தது, பார்த்தோம், மகிழ்ந்தோம். அதில் கொஞ்சம் கடைசி படம் அப்படிங்கிறதால ஒரு உருக்கமாக இருந்ததுன்றது பல இளைஞர்கள் மத்தியில் அவர்கள் கண்களிலே நீர் வழிய அவர்கள் வெளியில் நம்ம நிருபர்களை சந்தித்த போது தெரிந்தது. கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் புசியானந்த் அவர்கள் விழாவாக எடுக்க சொன்னார்கள். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் முன்பே நடித்த படம். எனக்கு நினைவு இருக்கு, நான் அடிக்கடி இப்போ சினிமா போக மாட்டேன், ஏதாவது இங்கிலீஷ் படம் தான் அப்படி போவேன். அடிமைப்பெண் சினிமா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்தது திருவண்ணாமலையில் படித்து கொண்டிருந்தேன். அப்போ கிருஷ்ணா, மீனாட்சி, அன்பு இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. படித்தப்போ அந்த தேட்டர்களில் படம் ரிலீஸ் ஆகுது, 4 தேட்டரில் க்யூவில் ஒருத்தர் 2 பேர் இறந்துட்டாங்க. இந்த படம் ஊர்வலமாக போச்சு. ஊர்வலமாக திருவண்ணாமலையை சுற்றி அடிமைப்பெண் ரிலீஸ் ஆச்சு. அப்போது அந்த ஃபஸ்ட்டு ஷோ ஊர்வலத்தில் போய் பார்த்த நினைவுகள் இருக்குது. அதுக்கு பின்னாடி பார்த்தேன், மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. ஆகவே இதை தடை செய்தவர்களுக்கு நேற்றைய தினம் வயிறெறிஞ்சு போயிருப்பாங்க. அதனால தான் சினிமாவுக்கு விடுமுறை விடலாமா, அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ கதையெல்லாம் பேசுகிறாங்க. ஆகவே அது எதுவுமே எடுபடலை. பார்த்தீங்கன்னா கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இங்கே உங்களை சந்திச்சுட்டு இருக்கிறேன் நான். வாயில் வந்ததெல்லாம் ஒரு சீஃப் மினிஸ்டர் பேசுறதுங்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்னு தெரியலைங்க. முதல்ல ஒருத்தர் எலும்பு முறி பண்ணார், நீங்கள் பார்த்தீங்க. அவர் எலும்பு முறிக்கிறது உங்களுக்கு தொழிலாக போச்சு. ஏற்கனவே இருந்த கவர்மெண்ட்டில் ஒரு பிரஸ்காரர் எலும்பு முறிக்கலையா, ஆக்சிடென்ட் பண்ணலையா, இது யூஸ்வலாக எலும்பு முறிக்கிறேன், உடம்பு முறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்கு போயிட்டார் அவர். அடுத்து பார்த்தீங்கன்னா உதயகுமார்னு ஒருத்தர், அவர் என்ன சொல்கிறாரு, சட்டசபையில் இப்படி கை காமிச்சு அப்பாவை தேடின கதையை சொன்னாராம். உங்கள் அப்பா அம்மா பேரை சொல்லுன்றாரு. உலகத்துக்கே தெரியும், கிட்டத்தட்ட 70-80 மூவியை டைரக்ட் பண்ண சந்திரசேகர், அவர் அவங்க மதர் பெரிய பாடகர்னு. நீ முதல்ல உங்கள் அப்பா அம்மா பேரை சொல்லுன்றாரு. எவ்வளவு இழிவாக கீழ்த்தரமா மக்கள் டெபாசிட் போக வச்சு தெருவில் நிறுத்தி இந்த உதயகுமாரை, செல்லூர் ராஜை 4 பேர் இந்து முன்னணி மாநாட்டுக்கு போனப்பயே நான் மதுரையில் சொன்னேன், நீங்கள் வீணாக தெருவில் அலைய போகிறீங்கன்னு. எல்லாரும் தோத்தாச்சு, சவுத்தே போச்சு. வெக்கமாக இல்லை? நம்ம இது மாதிரி ஒரு சிஎம் போய் பேசுகிறோமே, அது தப்பு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசனையே இல்லைன்னா என்ன சார் பண்ண முடியும் சொல்லுங்க பார்ப்போம். இங்க பாருங்களேன், ஏதாவது நேர்ந்தால் அதிமுக பொறுப்பல்ல என்று அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் எச்சரித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலில் தோற்றுமே தவிர மரணிக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். எத்தனை விஜய் வந்தாலும் தாங்கள் பார்ப்போம் என்றும் RB உதயகுமார் அதாவது வேற ஏதாவது சொல்லியிருந்தா பரவாயில்லைங்க. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ரொம்ப கேவலமாக அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதாவது அவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா நாங்கள் காரணம் இல்லைன்றாரு. யார் உயிருக்கு? சீஃப் மினிஸ்டர் உயிருக்கு. ஏன்னா ஏதாவது மென்டலி ஏதாவது ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. அப்புறம் சிஎம் சொன்ன மாதிரி ஓடு ஓடு ஓடுன்னு இப்போ அடுத்து அவர் ஜெயிலுக்கு போக போகிறார், பார்த்துக்கிட்டே இருங்க. கம்ப்ளைண்ட் யாராவது லாட்ஜ் பண்ணால் அடுத்தது அவர் தான் போவார், வேறு வழி இல்லை. இதெல்லாம் அந்த அன்பார்லிமெண்டட் வேர்ட். எதுக்கு இவ்வளவு எரிச்சலாக? ஜனநாயகத்தை மக்கள் தேர்ந்தெடுத்து ஒரு முதல்வரை தேர்ந்தெடுத்த பின்னாடி அதை ஏற்றுக்க முடியாது. நீ உயிரோடு இருக்க மாட்ட, அதுக்கு நாங்கள் காரணம் இல்லை, உங்கள் அப்பா அம்மா பேரை நீ முதல்ல சொல்லு. என்ன சார் இது? இது மாதிரிலாம் பேசி நீங்கள் எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா சொல்லுங்க பார்ப்போம். முக்கியமான விஷயத்துக்கு வரேன், அது ஒன்றாச்சு. ஆகவே நான் சொல்கிறேன், நீங்கள் இது மாதிரிலாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா சட்டம் அது கடமையை செய்யும். தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரை தேவையில்லாமல் பேசினால் நீங்கள் அப்புறம் அதை அனுபவிச்சு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. சிறை கதவுகளுக்கு பின்னால் இருக்க வேண்டிய நிலை தான் ஏற்படுமே தவிர சட்டம் சும்மா விடாது. இப்போ ஒருத்தர் உள்ளே இருக்கார்ல, எலும்பு ஒடிச்சிடுறாரு, ஒடிக்க சொல்லுங்க பார்க்குறேன். மேலே கை வைக்க முடியுமா? ஆகவே ரொம்ப கேடுகட்டத்தனமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மரியாதையாக நிறுத்திக்கோங்க.
ஏடிஎம்கே கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போச்சு. உதயகுமாருக்கும் மற்றவங்களுக்கும் நான் சொல்கிறேன், ஏடிஎம்கே இல்லை. ஏடிஎம்கே விட்டு வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேலேருந்து இவ்வளோ பேர் வந்துட்டோம். வெளியில் வர்றவங்களை அரவணைச்சு அங்கே இருக்க அமைச்சர்களாகட்டும், முக்கியமாக இந்த பொதுச் செயலாளர் பிசியானந்த் ஒருத்தரையும் வந்தால் உடனே வாங்கன்னு சொல்லி அரவணைச்சு அவரை தமிழக முதல்வர் கட்சியினுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்கிட்ட அழைத்து போய் என்னையும் சேர்த்தி இப்படி அரவணைத்து கொண்டு செல்கிறார்கள். யாரோ கேட்டதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டார், நீங்கள் ஒழுங்காக வச்சுக்கல வெளியில் வராங்கன்னு சொல்லி. இந்த மாதிரி ஒரு நிலை ஏடிஎம்கேல ஏற்பட்டு நேற்று கூட இங்கே யாரோ கோயம்புத்தூரில் ஒருத்தர் போயிட்டாருன்னு சொல்லி அருமைக்குரிய அன்பு சார், நல்ல சகோதரர் அவர் செங்கை ராமச்சந்திரன் நேற்று போனாங்கன்னு நான் பார்த்தேன். இங்கே ஒருத்தரும் இருக்க போகிறதில்ல சார். நான் இன்னைக்கு ஒரு விஷயத்தை இங்கே ஓப்பன் பண்ணிடுறேன். 25 பேர் ஆதரித்து ஓட்டு போட்டாங்க. ஜனநாயகம் தடைக்கு ஆதரித்து 25 பேர் ஓட்டு போட்டாங்க. இந்த 25 பேரும் இன்னைக்கு சொல்கிறேன், பழனிசாமிக்கு இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க, நீங்கள் அந்த வேடிக்கையை தான் பார்க்க போகிறீங்க. ஆகவே யாரும் எதிர்ப்பாக இல்லை. 25 பேருமே எந்த காலத்திலும் மாற மாட்டார்கள். அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாளர்களாக இருப்பார்கள் அல்லது இங்கேயே வந்து விடுவார்கள். ஆக உங்க பழனிசாமி ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. ஒரு முக்கியமான வேண்டுகோள் சார், எல்லாத்துக்கும் ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் தான் இதை கையில் எடுத்தேன். வெளியே போனவங்க எல்லாத்தையுமே பொள்ளாச்சி ஜெயராமன் அவரு ஆதாரங்களோட புட்டு கடுமையா தாக்குறாரு. பொள்ளாச்சி ஜெயராமன் இல்லை, பொள்ளாச்சி ஜெயராமன் பேசுறது சொல்லிட்டீங்க. அதுக்கு தான் நான் கையிலே எடுத்தேன், நீங்கள் நான் பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க, அதனால தான் சிரித்தேன். சார் நல்லா கேட்டுக்கோங்க, இங்கேருந்து ஒரு கார் புறப்படுது பிஹெச்சிலேருந்து. உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கலாம், மறந்துருக்கலாம், இல்லை ஞாபகம் வச்சுருக்கலாம். ஓவர்லோடு 6 பேர், 4 பொண்ணுங்க 2 பசங்க. அந்த கார் பெருமாநல்லூர் போகுது. அந்த டோல்கிட்ட போய் கார் ஆக்சிடென்ட் ஆனதாக சொல்கிறாங்க. கார் ஆக்சிடென்ட் ஆன பின்னாடி அதை ஓட்டிகிட்டு வந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த பொள்ளாச்சி ஜெயராமனுடைய சன்னு பிரவீன், அவர் தான் டிரைவ் பண்ணிட்டு வர்றார். இந்த காலேஜ் பசங்க 4 பொண்ணுங்க சார். தயவுசெய்து நம்ம வீட்டில் இருக்க பொண்ணா நீங்கள் யாராவது எடுத்துக்கணும். ஏன்னா அதில் ஒரு பொண்ணு வீரசுரேகான்னு ஸ்பாட்டில் அவுட்டு, சைடில் அந்த டோரில் தொங்குது. அந்த பக்கம் உட்காந்த பொண்ணு இந்த பக்கம் தொங்குது. இது நடந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அதுக்கு பின்னாடி ஸ்பாட்ல இருந்து அவர் எஸ்கேப் ஆயிடுறாரு. அந்த ஸ்பாட்டில் நின்று அந்த பசங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணல. அவர் நான் பார்த்ததே இல்லை பிரவீனை. நேராக அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. சினிமாவுக்கு அதை மாதிரி இருக்கும் கேட்டிங்கன்னா பாவம். அந்த பொண்ணு தொங்குது. அந்த ஃபோட்டோ எங்கிட்ட இருக்கு, நான் காட்டுறாது, தொங்குது. இவர் புறப்பட்டு போயிட்டாரு. 2 நாள் கழித்து 2 டேஸ் கழித்து அந்த ஸ்டேஷனில் வந்து சரண்டர் ஆகிறார். அப்பா வந்து டெப்டி ஸ்பீக்கர் ஆஃப் தமிழ்நாடு, துணை சபாநாயகர். ஸ்டேஷன் பெயிலே வெளியில் விட்டு அனுப்பிச்சிட்றான். இல்லை பார்த்தீங்கன்னா கொடுமை. இந்த 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 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயராமன் இருக்கும், பொள்ளாச்சின்னு இருக்காது இந்த டாக்குமெண்ட்டில். அந்த பையன் பேர் இருக்கும் பிரவீன், ஜேன் இருக்கு, பீன் இருக்காது. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு எஃப்ஐஆரை போட்டு அதுக்கு பின்னாடி அந்த எஃப்ஐஆரை போட்ட பின்னாடி இவர் ஜாமீனில் வந்துடுறாரு. அந்த பசங்களுக்கு பெரிய காயம் மற்ற பசங்களுக்கு கிடையாது. அத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்குது உங்களுக்கு தெரியும். எங்கேருந்து பெருமாநல்லூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு 50 ஹாஸ்பிட்டல் வரும். ஆனால் இங்கே கொண்டு வந்து தான் சேர்த்துருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு மேலே லெஃப்ட் சைடில் பிஹெச்சி, அது கேஜியில் கொண்டு வந்து அந்த பொண்ணை சேர்த்தி அது காலையில் எழுச்சி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறப்ப லெஃப்ட் சைடுங்குது. அந்த ஸ்டேட்மெண்ட்டையே வந்து ஒத்துக்கலை கவர்மெண்ட் தரப்பு. அதை வந்து ஹாஸ்டைல் பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு அவரை பூரா காப்பாற்றப்பட்டார். அந்த விட்னஸ் சொன்ன கலர் தப்பு, அந்த கார் நிறம் தப்பு. அதுக்கு மேலே அதில் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது. ஜட்ஜ்மெண்ட் அது இதில் எல்லாத்தையும் எடுத்து ஹைகோர்ட்டில் போட்டோம். ஹைகோர்ட்டில் போட்டோடனே ஹைகோர்ட் ரொம்ப நீட்டாக ஆர்டரை கொடுத்து ரீஇன்வெஸ்டிகேஷன் கேட்டோம். இது கொலை, இது விபத்து இல்லை, கொலை. ஏன்னா தப்பிச்சு ஓடினார், 4 பேருக்கும் அடி இல்லை, அடிப்பட்ட எதிரில் வந்த கார் அடிப்பட்டதாக சொல்கிறாங்க. அந்த காரை காணோம், ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆகவே மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து ஹைகோர்ட்டில் ஆர்கியூ பண்ணி திருமூர்த்தி லாயர் ஆர்கியூ பண்ணார். இப்போ பெருமாநல்லூரில் நீங்கள் போய் ரீஇன்வெஸ்டிகேஷனுக்கு கேட்டு அங்கே சப்மிட் பண்ணலாம், நீங்கள் கேட்குறதுல எந்த தவறும் இல்லைன்னு சொல்லி
ஹைகோர்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு. அதை தான் நாளைக்கு லீவ் இல்லை, அதனால் மண்டே டியூஸ்டே நான் திருப்பூர் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. அது ஸ்டே இருக்கு. 1 வருஷம் இங்கே கொடுத்த தண்டனையை அந்த நீதிமன்றம் ஸ்டே பண்ணியிருக்கு. அவருடைய பிரதரை யாரோ ஒருத்தருக்கு இப்போ போஸ்டிங் கொடுத்துருக்காரு. யாரு? அவருக்கே ஒரு போஸ்டிங்கை கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி. நல்லவனுக்கெல்லாம் கொடுக்குறதே இல்லை. ஏற்கனவே விபத்து கேஸு கொலை கேஸுன்னு மாட்டிட்டு இருக்கவன் பேர்ல நீ வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு அவருக்கு ஒரு போஸ்டிங் வேற ஏதோ மாவட்ட வாசரை இளைஞரணி அது ஏதோ போட்டு ஒரு போஸ்டிங்கை அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது கட்சி உருப்படுறதுக்கா? பொள்ளாச்சி ஜெயராமன் பேசும்போது கேட்டேன், நான் கட்சி விட்டு வெளியே வந்துட்டேன். ஜெயராமன் இது ரொம்ப புத்திசாலி நினச்சிக்கிறது. ஜெயராமனுக்கு நான் சொல்கிறேன், நான் ஓடுகாலிகள்ன்றாரு. இங்கிருந்து போனவங்களாம் துரோகிகள், ஓடுகாலிகள் அவருடைய வார்த்தை. எடப்பாடி பக்கத்தில் 5 சகுனிகள் இருக்கீங்க. இன்னும் நீங்கள் மதுரையில் ஒரு சகுனி இருக்குது, கிருஷ்ணகிரியில் ஒரு சகுனி இருக்குது, பொள்ளாச்சியில் ஒரு சகுனி இருக்குது, பெரிய சகுனி. இது மாதிரி மொத்தமாக 4-5 சகுனிகள் சுற்றி நீங்கள் இருக்கீங்க. இந்த சகுனிகள் தான் திருவண்ணாமலையில் ஒருத்தர் இருக்காரு. ஒழிக்க போறீங்க. யாரையாவது ஒருத்தரை தடுத்து நிறுத்தினது உண்டா? வேண்டாப்பா, போகாதீங்க இந்த கட்சியிலிருந்து. யாரையா ஓடுகாலி? காலில் விழுந்த உடனே அந்த அம்மா சின்னம்மா தெரியாமல் ஒரு தப்பா பண்ணிச்சே, முதலமைச்சர் பண்ணிச்சு, அது ஓடுகாலியா? இல்லை தெரிஞ்சும் தெரியாமலும் ஓபிஎஸ் எங்கேயோ போயிருக்கட்டும், அவரை போகிற மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்தி ஓபிஎஸ் இங்கிருந்து போனார், அவர் ஓடுகாலியா? அன்வர் ராஜா மாதிரி எம்பியா இருந்து அம்மாவுக்கு க்ளோஸா இருந்த அவர் ஓடுகாலியா? இல்ல அம்மாவுக்கு ஜாமீன் கொடுத்து 10 வருஷம் கேஸ் நடத்தின இந்த புகழேந்தி ஓடுகாலியா? என்னால 100 பேரை சொல்ல முடியும் உட்காந்துட்டு. 100 பேருக்கு மேல் போயிடுச்சு. ஏகப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், ஏகப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள். நேற்று மிஸ்டர் CV சண்முகம் கலந்துக்கல, முன்னாள் அமைச்சர். எப்பயுமே அவர் எதிர்த்து தான் பேசுவார், அவர் என்ன பேசுவார். ஆனா இங்க என்ன நடக்குது? அவருக்கும் அவரதுல நேத்தி கலந்துக்கல. முந்தா நேத்தி மிஸ்டர் வேலுமணி முன்னாள் அமைச்சர் கலந்துக்கல. யார் ஒத்துக்குவாங்க உங்களை? சொந்த பையனுக்கு தப்பு செஞ்சிருந்தாலும் வழக்குகள் இருந்தாலும் அதுக்கு நீ வந்து போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ண வச்சு கட்சியில் இருக்கவங்கலாம் வெளியில துரத்திட்டு அதாவது கடைசி நிலைமையில 2 பேர் தான் இருப்பாங்க. இந்த சகுனிகள் 5 பேரும் அவங்க உதவியாளர் இருப்பாங்க. அவங்கள கூட யார் வராங்கன்னு தெரியாது. நாவடக்கம் வேணும் ஜெயராமன். யாரும் துரோகிகள் இல்லை. எல்லா விதத்திலையும் எல்லாரும் இந்த கட்சிக்கு உழைச்சவங்க. அங்க போயிருக்கேன்னா தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் அம்மாவையும் இந்த தலைவர் ஏத்துக்கிறார், விஜய் என்கின்ற ஜோசப். ஆனா நீங்க இந்த போட்டோ கூட போடுறதுக்கு தயங்குறீங்க. அப்புறம் எப்படி வேலுமணி கூட வருவாரு? நான் தெரியாம கேட்கிறேன். அப்புறம் எப்படி CV சண்முகம் ஒத்து வருவாரு? அங்க இருக்கவங்க ஏன் அப்படி வெளியில வராங்க? 5 பேர், இசகே சுப்பையா அவங்க எல்லாரும் வராங்க, திருமதி மரகதம் அப்படி இப்படின்னு எல்லாரும் வராங்க. ஏன் வராங்க சார்? ஏன் வெறுத்து போய் வராங்க? சொல்லுங்க பார்ப்போம். கட்சியை தரைமட்டமாக்கி அழிச்சு அவர் செங்கோட்டையனோட தகராறு, அதை பேசுறேன் இதை பேசுறேன். ஆகவே அதிமுகவை முடித்து விட்டார்கள். முடிச்சிட்டு நான் விடுற மாதிரி இல்லை. இந்த வீர சுரேகாவுக்காக இதே கோயம்புத்தூர்ல பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கும். இந்த ஆர்ப்பாட்டத்தை நான் முன்னின்று எல்லா லேடிஸ் எல்லாம் சேர்த்து நடத்துவேன். இதுக்கு வழி பிறக்கணும். ஏன்னா ஒரு குழந்தை 4 வயசுல, தப்பா சொல்ல, தப்பு இருந்தா தப்பு தான், அதையெல்லாம் குற்றம் சொல்லி பேசுற இந்த அரசு மீது குற்றம் சொல்லும் பொழுது பாலியல் வன்முறை உலகமே சிரிச்சு காரி துப்பிச்ச பொள்ளாச்சிய. அதுல நீ இல்லைன்னு தப்பிச்சுக்கிட்ட. CBI தான் கண்டுபிடிச்சது. அதை என்கொயரி பண்ண ஆபீசர் என்ன பண்ணா? நியாயம் பண்ணி பேசிட்டு உட்கார்ந்துருந்தான் அந்த போலீஸ் ஆபீசர். அதையும் நீங்க தானே பண்ணீங்க. நியாயத்தை கண்டுபிடிச்சீங்களா? பொள்ளாச்சியில் நடந்ததுக்கு இந்த அரசு, அந்த அரசே கண்டுபிடிச்சு சொல்லிச்சா? இல்ல, CBI தான் சொல்லுச்சு. பினிக்ஸ் ஜெயராஜ் லாக்அப் டெத்து CBI தான் கண்டுபிடிச்சு சொல்லுச்சு. 13 பேரை சொட்டது அருணா ஜெகதீசன் தீர்ப்பு. அதை எழுதி கொடுத்தாங்க அந்த அம்மா விசாரணை பண்ணி. இது அயோக்கியத்தனமா சுட்டிருக்கான்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட் என்ன சார் ஆச்சு? அந்த ரிப்போர்ட்டை கையில் எடுத்து திமுகவும் ஒண்ணுமே பண்ணல சார். அதனாலதான் 2 பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு முதல்வர் சொல்றார். இப்ப இருக்க முதல்வர் அது அவர் அழகு நடையில சொன்னாரு. 2 பேரும் சேர்ந்து இந்த வேலையை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூட்டு களவாளிகள், 120B கொலைடர் கூட்டு களவாங்க. உண்மை தானே? எந்த ஃபைலையும் திமுக எடுத்து பண்ணலையே, ஒன்றை கண்டுபிடிக்கலையே. ஆகவே பொள்ளாச்சி ஜெயராமன் தான்
எடப்பாடி பழனிசாமி நாசமா போறதுக்கு காரணமே பொள்ளாச்சி ஜெயராமன் தான், வேற யாரும் கிடையாது. அந்த பக்கம் கேபி முனுசாமி, இந்த ஒரு 4-5 பேர் இருக்காங்க, தவறான வழியில கொண்டு போய் ஒரு வழியா முடிச்சிட்டாங்க. ஒரே வழிதான் இருக்கு பழனிசாமி ஃப்ரெண்டுங்கிறதால சொல்றேன். நான் வேற கட்சிக்கு போனாலும் இந்த சப்ஜெக்ட் இப்போ ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஓடுகாலிகள்னு சொன்னா வேடிக்கை பார்க்க தயாரா இல்லை. ஒரு வேலை பண்ணு, எனக்கு கவலையே இல்லை. இப்பயும் சொல்றேன், நீ அந்த பெரியவங்க, இந்த சிவி சண்முகம், இந்த மிஸ்டர் தங்கமணி, இது மாதிரி முறைச்சிட்டு எல்லாம் நிற்கிறாங்கல்ல லைனா, அவங்க காலில் போய் விழுந்து மன்னிப்பு கேட்டு நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்லி இயக்கத்தை காப்பாற்றிட்டு போகிறதுக்கு இன்னொரு தலைமையை நீ ஏற்படுத்து. இன்னொரு தலைமை வந்தால் அதிமுக காப்பாற்றப்படும். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்து இன்னும் ரொம்ப பேர் புத்தாலியே கேட்பான், அவரை விட்டா வேற ஆள் இருக்காங்களா, அவரை விட்டா வேற யாரும் இந்த கட்சி நடத்த முடியும்? என்ன ஆக்ஸ்போர்டில் போய் படிச்சுட்டா வந்தார் அவர், லண்டன்லையும் அமெரிக்காவிலையும் இந்த கட்சியை நடத்துறதுக்கு. சசிகலா கால் போட்ட பிச்சை ரொம்ப கேவலமா சீஃப் மினிஸ்டர் பேசுறதை நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது சார். ஆகவே நீ உதயகுமார், நீ இந்த கேஸை ஃபைல் பண்ணோம், நீ ஜெயிலுக்கு போகிறது உறுதி. நாவடக்கம் தேவை. தோத்து முடிச்சுட்டீங்க, கம்ப்ளீட்டாக காலி ஒழிங்க. பிஜேபி எதுக்கணும்னு ஒரே குறிக்கோளோட இருந்தோம். பிஜேபி ஒரு சீட் தான் வந்துச்சு தமிழ்நாட்டில். ஜாதியை அறவே ஒழிச்சு காமிச்ச அருமையான தலைவராக ஜோசப் விஜயை பார்க்குறோம். கேண்டிடேட் யாருன்னு தெரியுமா? நான் ஓப்பனாக கேட்குறேன். அந்த கேண்டிடேட்டே தெரியாது, ஜாதி எப்படி தெரியும் சொல்லுங்க? 118 பேர்த்துல ஒரு 8 பேரை தெரியும், 100 பேருக்கு சொல்ல முடியுமா? மதம், மதுரையில் கிளறீங்களே இந்து முன்னணின்னு சொல்லி ஒரு கோயில் விஷயமா தீபம் ஏத்துறதுக்கு, அங்க தாவேகா ஜெயிச்சிருக்கு. பிஜேபி என்ன பண்ண முடிஞ்சது? மதம் காலி, ஜாதி காலி. ஆகவே கேண்டிடேட் செலவு பண்றதும் கிடையாது. யாரும் ஒரு 10 பைசா கேண்டிடேட் கொடுக்கல. யாராவது சொந்த செல்வாக்கில் ஒருத்தர் 2 பேர் பண்ணியிருந்தா ஓகே. உதயநிதி என்ன சொல்றீங்க? இல்ல யுவர் கரெக்ட், 100% கரெக்ட். கேண்டிடேட் விஜய், ஜோசப் என்கின்ற விஜய் அப்ப சொன்னது. விசில் சின்னம், டைம் இல்லை, இது 2 தானே சொன்னாங்க. அப்ப இது 2 கேட்டுட்டே ஓட்டு போட்டாங்கல்ல ஜனங்க. யார் எதையுமே பார்க்க தயாரா இல்லை. இளைஞர்கள் பட்டாலும் ஒரே ஒரு பிரசாத் சொன்னிச்சா பிரதர், நானும் நீங்களும் ஒரு பிரசோ தேர்தலுக்கு முன்னாடி விஜய் வரப்போறாருன்னு 10 சீட் வராருன்னு சொன்னிச்சா. ஆக்சிஸ் போல் எடுத்து இந்தியா டுடேவில் அடிச்ச பின்னாடி கூப்பிட்டா அப்பதான் தெரியுது நமக்கு. 1000 கிலோமீட்டர் கடந்தோம், ஆட்சிக்கு அவங்க தான் வரப்போறாங்கன்னு ஒரு சொன்னதுதான் நிஜமாச்சு. எக்ஸிட் போல்ல தான் அது வெளியில வருது. இல்லைங்க, அப்படி சொல்லலைங்க. நான் எலெக்ஷன் டைம்ல சொல்றேன். எம்எல்ஏ அனௌன்ஸ் பண்ண எம்எல்ஏவை பேரை சொல்லிட்டாரு. நம்ம என்ன பண்ணுவோம் பொதுவாகன்னு கேட்டீங்கன்னா, நான் ஓப்பனா பேசுறேன். எனக்கெல்லாம் ஜாதியெல்லாம் கிடையாது. ஜாதிய சர்டிஃபிகேட்ல இருந்து எடுக்கணும்னு சொல்றேன். நான் அப்பா தீக்காக்காரர், அப்படிதான் நான் வளர்ந்தேன். ஆனா இன்னைக்கு அந்த ஜாதிங்கிறது ஜாதியை பார்த்து ரெட்டியா, நான் இருக்க ஒசூர்லாம் வந்தீங்கன்னா கவுடாஸ் வெர்சஸ் ரெட்டி வெர்சஸ் நாயுடுன்னு பெரிய கலாட்டா போகும். பட் இப்போ அதெல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. இதுதானே தந்தை பெரியார் வேணும்னு சொன்னாரு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வேணும்னாரு, அண்ணா வேணும்னாரு, அறிஞர் அண்ணா. அது நடைமுறைக்கே வந்துருச்சு சார். இனி தேர்தலுக்காக யாரும் காசு கொடுக்க மாட்டாங்க, பயப்படாதீங்க. ஏன்னா காசை வாங்கிட்டு நாமம் போட்டாங்கன்னு சொல்லி ஒரே முடிவோட மக்கள் மாறிட்டாங்க. ஆகவே இனி நடக்காது. ஆகவே பொள்ளாச்சி ஜெயராமன் இந்த ஓடுகாலிகள்னு பேசினா, இங்க இருக்க பெருச்சாலிகள், நீங்க இருக்கீங்களே சுரண்டி அம்மா கவர்மெண்ட்ல எல்லாரும் என்னென்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆகவே ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க, நீங்களும் ஒரு ஆளின்னு. அதையெல்லாம் வாபஸ் வாங்கிக்கோங்க. பெஸ்ட், வேற வழியே இல்லை. நான் சப்போர்ட் பண்ணிலாம் பேசலை. இன்னைக்கு சிவி சண்முகத்துக்கு கோபம் வரும். என் அட்வைஸ், எல்லாரும் இங்கே வரப்போறாங்க தாவேகாவுக்கு. இல்லைன்னா அங்கேயே இருந்து ஏடிஎம்கேவை எடப்பாடி பழனிசாமி தூக்கி எறிஞ்சிட்டு தாவேகாவுக்கு ஆதரவாக இருக்க போறாங்க. இந்த நிலைப்பாடு தான் இப்போ எட்ட போறாங்க. பெஸ்ட் நான் நினைக்கிறேன். என்னுடைய மனசுல நான் பார்த்த அதிமுக கிட்டத்தட்ட 72 இருந்து சின்ன பையன்ல இருந்து பார்த்தது இந்த இயக்கத்துல பெட்டர். நீ வெளியில வேலுமணிக்கு விட்டு கொடுத்துரு. எல்லாரும் வெளியே போனதுக்கு அப்புறம் தான் கழகம் புனிதம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு பொள்ளாச்சி. ஆமா, அதுக்கு முதல்ல கூவ நதியில குளிச்சுட்டு இருந்தாரு. இப்பதான் நேரா போய் கங்கையிலையும் காவேரியிலையும் இறங்கிட்டாரு. எப்போ உருப்படியா இருந்துச்சு? 11 தோல்வியை சந்திச்சாச்சு. 2 நாடாளுமன்றத்துல தோத்தாச்சு, 2 சட்டமன்றத்துல தோத்தாச்சு. இவங்க தான் காரணம் சார். ஆகவே இன்னைக்கு விஜய்ன்ற ஒரு அடிக்க முடியாத சக்தி இங்க வந்துருச்சு. இனி இங்க வேலையே இல்லைன்னு சொல்லி எல்லாரும் ஒரு நம்பிக்கை இல்லாம தானே வெளியே போறாங்க. வெளியே போறவங்கள தாவேகா வான்னு கூப்பிட்டு வரவேற்று அவங்கள அரவணைக்கிறார். நான் போகாததுக்கு முன்னாடி
எனக்கு புசி ஆனந்த் அண்ணனை பற்றி தெரியாதுங்க, உண்மையை சொல்கிறேன். நான் அவரை பார்த்துருக்கேன், பாண்டிச்சேரியில் பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். போன பீரியடி அவர் காட்டுற அன்பு மரியாதை, அந்த கட்சி காட்டுகிற மரியாதை, அது நீங்கள் பார்க்கணும் இல்லை, போகிறதுக்கு நீங்கள் விடக்கூடாது இல்லை. ஓடுகாலி, திருட்டு பையன், முல்லை மாதிரி, துரோகி, என்னங்க வார்த்தை இதெல்லாம்? போனதுக்கு அப்புறம் தான் அதிமுக புனிதமடைஞ்சிருக்குன்னு பொள்ளாச்சி ஜெயராமன் சொல்லியிருக்காங்க. என்ன புனிதம் அடைஞ்சிருச்சு? இவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான், இவங்கெல்லாம் துரோகிகள் போனதுக்கு அப்புறம் தான் அதிமுக வந்து புனிதம் அடைஞ்சிருக்கு, மிகப்பெரிய வளர்ச்சியை விரைவில் எட்டும் அப்படின்னு. என்ன வளர்ச்சியா? யார் யார் வந்தாங்களா? இது யார் யார் ஏடிஎம்கேக்கும் வந்துட்டாங்களா? ஒரு எம்எல்ஏ எம்பி வந்திருக்காங்களா? வேற யாராவது வேற கட்சியிலிருந்து எடப்பாடியை நம்பி வந்து சேர்ந்துருக்காங்களா? இல்லை பொள்ளாச்சி ஜெயராமன் வந்து சரண்டர் ஆகிட்டு இருக்காங்களா? சொல்லுங்க பாப்போம். சார் அது சார் நான் வந்து உங்கள்கிட்ட ஐ கேனாட் சே. யாராவது திருடுத்தனமாக போய் விற்றுருக்கலாம், போயிருக்கலாம். நம்ம அதுக்கு போய் இவங்க விற்றாங்க போனாங்கன்னு தேட்டரில் எங்கேயும் அது மாதிரிலாம் விற்க கிடையாது. தயவு செஞ்சு விற்றா அந்த டீட்டெயிலில் கொடுங்க. லஞ்சம் வாங்கினா டீட்டெயிலில் கொடுங்க. உடனே தூக்கலாம், சஸ்பெண்ட் பண்ணிடலாம், இம்மீடியட்டாக எடுத்துடலாம். லஞ்ச லாவண்யமற்ற அரசாக இந்த புனிதமான அரசு நடக்குதுங்க. தயவு செஞ்சு சார் நீங்கள் வந்து படமே வர முடியாமல் போய் அந்த படம் லேட்டாக வருது சார். வர்றப்போ பூரா புக் ஆகுது. ரோகிணி முதலாளி வேண்டியவர், அந்த மேனேஜர் ராமலிங்கம் வேண்டியவர், எல்லாரும் எனக்கு வேண்டியவர். நான் அப்பப்போ அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு ஷோ பார்த்தேன், பிரமாதமாக இருந்துச்சு. பொய்யான குற்றச்சாட்டு சார், ஏகப்பட்ட. எங்கே பார்த்தீங்க நீங்கள்? அது மாதிரி ஒரு டிக்கெட் வாங்கணும்னு சொல்லி அங்கேயே கேமரா இருந்துச்சு, எடுக்க வேண்டியது தானே. பாருங்க, இருந்தாலும் பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்கன்னா பிடிச்சி உள்ள போட்டுடலாமே நம்ம. அதெல்லாம் போய் அதிமுக அம்மா அரசுல சுரண்டி தின்ன பெருச்சாளிகள் எல்லாரும் அப்படின்னு. ஆமாங்க, இவனுங்கெல்லாம் பின்னணி இப்ப இல்ல, அது யார சொல்றீங்க? நிறைய பெருச்சாளி இருக்கு, அந்த ஃபைல் எல்லாம் எடுக்கவே இல்லையே. அதுல சில பெருச்சாளிகள் நீங்க சொல்ற மாதிரி தாவேக்காக்கு வந்திருக்கு, நிறைய பேர் வர இருக்கிறாங்க. அப்ப தாவேக்காக்கு வந்து அவங்க நல்லவங்க வந்தா புனிதம் ஆயிடுவாங்களா என்ன? சரியான கேள்வி. சரிதான். நான் அவங்க இங்க வந்த உடனே புனிதம் ஆயிடுவாங்களா? அது நோ யுவர் 100% கரெக்ட். நான் ஒன்றும் அதுக்கு ஒன்றும் சப்போர்ட்லாம் பண்ணல. தவறு செஞ்சுட்டு நானே வரேன், இல்லை இன்னொருத்தரே வராருன்னு வச்சுக்கோங்க. அவங்க டியூட்டி டு ப்ரூவ் த இன்னோசன்ஸ். அவங்க என்ன பண்ணணும்? தாங்கள் குற்றமற்றவர்கள்னு எய்தர் த டிவிஎஸ்சி, எய்தர் த இடி, எய்தர் த இன்கம் டேக்ஸ், இதிலிருந்து எதிலே மாட்டிகிட்டு இருந்தா அவங்க போய் நிரூபிச்சுக்க வேண்டியதான். அதுக்கு இந்த அரசு சப்போர்ட்லாம் பண்ணலாம். தமிழகத்துல எந்தெந்த அமைச்சர்கள் முன்னாள் ஊழல்ல ஈடுபட்டாங்களோ அவங்க மீதான விசாரணை, உரிய விசாரணை நடத்தணும்னு சொன்னாங்க இல்லையா? அந்த விசாரணை போக்குவரத்து துறையாகட்டும், மருத்துவத்துறையாகட்டும், இப்போ சார் இல்ல ஒரு நிமிஷம் யூஆர் கரெக்ட். ஊழல் குற்றச்சாட்டு ஒரு லிமிட்டுக்கு மேல போய் இடி இன்கம் டேக்ஸ்னே போய் நிக்குதுங்க. நான் அது ஐ எம் நாட் டினை. அவங்க டியூட்டி என்னன்னா, அவங்கள நல்லவர்கள்னு அவங்க தான் ப்ரூவ் பண்ணிக்கணும். அதில் இப்போது ஒரு எலெக்ஷனில் நாமினேஷனை போடும்போது என்ன ஆகுது? நாமினேஷன் என்ன எலிஜிபிலிட்டி? 2 வருஷம் கன்விக்டட்னா போட முடியாது. 2 வருஷத்துக்கு கீழே இருந்தால் நீங்கள் நாமினேஷன் போடலாம். அப்போ ஏன் அந்த சட்டம்? அந்த ஊழலில் சிக்கியிருந்தாலும், அதிகமாக சொத்து சேர்த்துருந்தாலும், அது தண்டனைக்கு உட்பட்டு 2 வருஷத்துக்கு மேலே இருந்தால் முடியாது. அது கீழே இருந்தால் அந்த கேஸை போய் ஃபேஸ் பண்ணி நீ இன்னொரு நிரூபிச்சுட்டு வான்னு தானே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தேர்தல் நிற்கிறதுக்கு கொடுக்குறாங்க சார். நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி கட்சியில் சேர்க்கறது வேற. சப்போஸ் நாளைக்கு அவங்க அக்யூட்டல் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க? இல்லைங்க, அக்யூட்டல்லாம் நிரபராது. நிச்சயமா ஆக்ஷன் எடுப்பாங்க. அப்புறம் யார் என்ன நீங்க என்ன சப்பக்கட்டு கட்டிட்டா இருப்போம்? அது அவங்களுக்கு சேர்ந்த பர்சனல் பிரச்சனைன்னு சொல்லிட்டேன். விசாரணை இருக்கு. அப்போ விசாரணை இருக்குன்னும் போது இப்ப நான் தானே சொன்னேன் ஊழல்லாம் இருக்குன்னு சொல்லி நாமினேஷனை வாங்காம இருக்காங்களா சார்? சட்டம் தானே சார். அதுல சட்டப்படி நீங்க ப்ரூவ் பண்ணிட்டு வெளியில வாங்கன்றதா உங்க மேல இருக்க குற்றச்சாட்டு. இப்போ பொள்ளாச்சி ஜெயராமன் பையன் அந்த ஆக்சிடென்ட் இல்லை கொலைன்னு சொல்லி நம்ம கேஸை போட்டு விசாரிக்க சொல்லி ஹைகோர்ட் உத்தரவு போட்டிருக்கு. இப்பயே தண்டனை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஸோ எனக்கு உட்பட்ட நான் ஊழல் செஞ்ச கேஸ் என் மேல இருந்தா நான் நிரூபிச்சுட்டு தப்பிச்சு வெளியே வரணும். என்ன சார் இது டெல்லி காக்ரோச் ஜனதா பார்ட்டி வெல் அப்ரிஷியேட்டட், பாராட்டுக்குரிய விஷயம். அது இப்போதான் பூகம்பமாக வெடிக்குது. இப்படி தான் கெஜ்ரிவால் ஊழலை ஒழிக்கிறேன்னு மேலே வந்தார். நமக்கு ஞாபகம் இருக்கும். பஞ்சாப்லேயும் ஆட்சியை பிடிச்சாரு. இது பெரிய எழுச்சியாக இருக்குது. மோடிக்கு பெரிய அடி. இதிலிருந்து தப்பிச்சு அவர் வெளியில் வர முடியாது. எங்களுடைய முதலமைச்சர் ராகுல் காந்தி அவர்களை இதற்காக கைது செய்ததற்காக கண்டனம் தெரிவித்து முதல்ல அறிக்கை கொடுத்துட்டாரு.
ஸோ இதில் இன்னும் அடுத்து அவர் என்ன பண்ண போறார் முதலமைச்சர் பார்க்கணும். இது நாடு பூரா அவ்வளோ சீக்கிரமா முடியாது சார். எனது அருமை பிள்ளைகள் உள்ளாடையிலிருந்து செக் பண்ணி இந்த மகனுங்க தலையில செக் பண்றான், கொண்டையில செக் பண்றான், பின்ல செக் பண்றான், எல்லாத்தையும் செக் பண்ணி ஒரு 24 லட்சம் பேர் எழுதுறதுக்கு போனா நீட்ல என்ன அநியாயம் பண்றான் நீங்களே பாருங்க. நீட்ல இந்த வினாத்தாள் வெளியில வந்துருச்சு. என்ன சார் நியாயம் இதெல்லாம்? எடப்பாடி அங்கதானே ஒட்டிட்டு இருக்காரு பாரதிய ஜனதா கட்சியில. அவருக்கு நீட்டுன்னு தான் தெரியாது, என்னன்னு தெரியாது. அம்மா தான் ஒரு வருஷம் எக்ஸாம்ஷன் வாங்கி கொடுத்தாங்க. இவ்வளவு பெரிய ஒரு சூழல்ல மாணவர்கள் எல்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டு சாப்பிடாம கொள்ளாம எல்லாம் தொடர் போராட்டம் சாப்பாடுலாம் வருது, நேரத்துல சாப்பாடுலாம் வருது. எல்லாரும் போய் சினிமா பார்த்துட்டு இருக்காங்க. என்னங்க இது கொஸ்டின்? இது மாதிரி ஏங்க ஒரு படம் நிறுத்தி இப்போ ஒரு சினிமாவை வரவிடாம பண்ணி அத்தனை கோடி ரூபாயை போட்டு எடுத்த சினிமா விடவே முடியாதுன்னு எவ்வளவோ அலைய விட்டு எல்லாம் பண்ணி சென்சார் போர்டு. முன்னாள் முதல்வர் கேட்டார்ல, இடி இன்கம் டேக்ஸ் சென்சார் போர்டு இப்போ கையில் வச்சுக்கிட்டீங்களான்னு. அதையெல்லாம் மீறி அந்த சினிமா வருதுங்க. அதை பார்க்கறதுல என்ன தப்புன்றீங்க? உடனே சினிமா பார்க்கக்கூடாதுன்றீங்க, உடனே ரோட்டில் நடக்கூடாது, எதுவும் பேசக்கூடாதுன்னா எமர்ஜென்சியில் இருக்கு. கொடநாடு கேஸை நானே ப்ரெஸ் பண்ணி முதலமைச்சர்கிட்ட பர்சனலாக சொல்லணும்னு ஆசை. அன்னைக்கு பேசுகிறப்போ அவர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் பார்த்தப்போ விசாரித்தார், மிஸ்டர் புசியானந்த் இருந்தார். ஆகவே கொடநாடு கொலை வழக்கு விரைவில் கையில் எடுப்பதற்கு அவரிடத்தில் மனு அளிக்கப்படும். அதை எடுத்தே எடுப்போம் சார். அருணா ஜெகதீசன் கொடநாடு கொலை வழக்கு அத்தனையும் எதையும் விடமாட்டார் இந்த முதலமைச்சர். அது அது அவர் நாலேஜுக்கு வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். என்ன தூய சக்தி ஆரம்பிச்சு? ஆமா, தூய சக்தி தான். திமுக தீய சக்தி தானே? இல்லைங்க, திமுக தீய சக்தின்னு தாவேகாவினுடைய தலைவர் சொன்னார். இப்ப 2 பேரும் கூட்டு கலவானீங்கன்னு நான் சொன்னேன். ஒரு ஆக்ஷனும் 5 வருஷம் டிஎம்கேல எடுக்கவே இல்லைங்க. அவர் கொடநாடுங்கிறார் அண்ணன். அப்ப யாருமே எடுக்கவே இல்லை. நியாயம் தானே? கூட்டு கலவாணின்னு சொன்னது முதலமைச்சர் உண்மை தானே சார்? எங்கேயாவது லஞ்சம் வாங்கினா தயவு செஞ்சு நீங்க தான் பொறுப்பு. நீங்க ஊடகம் தான் தயவு செஞ்சு அதை கையில எடுங்க, விடாதீங்க. இவன் லஞ்சம் கேட்கறான் மாநகராட்சியில, இவன் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல கேட்கறான், அப்பாயின்மெண்ட்ல கேட்கறான்னு எடுத்து கொடுங்க, எங்கிட்ட அனுப்புங்க சார். நான் ஒரு ஆனந்தன்கிட்ட கொடுக்குறேன், சிஎம் கிட்ட போகும், உடனே ஆக்ஷன் எடுக்கலாம். 4 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டார் பொதுச் செயலாளர். டெண்டர்ல 4 பேர் காலி. என்னங்க மறுபடியும் தாவேகா தூய சக்தி? ஒன்னும் சந்தேகமே கிடையாது எனக்கு. திமுக தீய சக்தியா? ஆமா, தீய சக்தி. அதிமுக நீர்மூல சக்தியா? முடிஞ்சு போச்சு. அதிமுக முடிஞ்சு போச்சு. அந்த சக்தி எல்லாம் கொண்டு வந்து தூய சக்தியில வச்சா தூய சக்தி எப்படி இருக்கும்? இல்லைங்க, மறுபடியும் அங்கேயே போறீங்க நீங்க சுத்தி. நீங்க எங்க வந்து இல்ல நீங்க மறுபடியும் ஆரம்பத்துக்கே வரீங்க. நான் என்ன சொல்றேன், இந்த தூய சக்தி தீய சக்தியில நடுவுல ஊழல் வழக்குல மாட்டிருந்தா அவர்களுடைய டியூட்டி டு ப்ரூவ் இட். அது வந்து அவங்கள காப்பாத்திக்கணும். நம்ம அது எப்படி தூய சக்தியாவே இருக்கும் கேக்குறேன். தூய சக்தியா தான் இருக்கும் அது. நீங்க மாட்டிட்டு அக்யூட் எல்லாம் வெளியில வந்தா வாங்க, நீங்க இல்ல தண்டனை கிடைச்சது உங்களுக்கு சார் இருந்து போங்க. ஊழல் முறைகேடு இருக்கிறதுனாலதான் ஒரு வழக்கு பதிவு பண்ணி விசாரிக்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டு கட்சியில சேர்த்துட்டு அவங்கள அக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்புறம் எப்படி அவங்கள எலெக்ஷன் கமிஷன் தேர்தலில் நிக்க விட்டுச்சுன்னு கேட்டேன் நான். நீங்க சொல்றது ஐ எம் ஆஸ்கிங் லீகலி, ஐ எம் பாயிண்டிங் அவுட். நாளைக்கு நீங்க இன்னைக்கு ஒரு தண்டனை ஒரு ஆள் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு இருந்தாலும் அக்யூட் லைட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். நீங்க சொல்ல மாட்டேன் யாரும். இல்லைங்க, அவங்க மேல ப்ரூவ் பண்ணலன்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன கேட்டீங்கன்னா என் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பேருக்கு. இந்த அரசு உதவாது. இந்த நீங்க கேட்ட கேள்வி இப்பதான் நீங்க பாயிண்ட்டுக்கு வந்தீங்க. அருமைக்குரிய தமிழகத்தினுடைய தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் எந்த ஊழல் சக்திக்கும் ஊழலுக்கும் துணை போக மாட்டார். அவங்களை காப்பாற்றவும் போக மாட்டோம். இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. நீங்க அது நாளைக்கு நான் ரெஸ்பான்சிபிள், நான் பதில் சொல்றேன். மறுபடியும் அங்கேயே வந்தீங்க சார். திமுக இல்ல நோ சாரி, நான் ஆதரவு தெரிவிச்சேன். நான் வந்து திமுக வந்து அழிஞ்சு போகும்னு சொல்லி எல்லாம் யாரும் சொல்லல. அதிமுக முடிஞ்சிருச்சு சாருங்கிற. அதிமுக எங்க இருக்குது? ஓடுகாலிகள் நாங்கெல்லாம். அம்மாவுக்கு பிணை கொடுத்து 10 வருஷம் கேஸ் நடத்தினா ஓடுகாலி. ஆட்சி இவன் நல்ல பையன் நல்லா இருக்கட்டும்னு தோல்ல போட்டு எடப்பாடி பழனிசாமி கொடுத்துச்சு பாருங்க, அந்த அம்மா வந்து ஓடுகாலி. இதான் லைனா சொல்லிட்டு போனேன். எங்கிட்ட 100 பேருக்கு மேல இருக்கு எம்எல்ஏஸ் மாத்திரம், எம்எல்ஏஸ் எம்பிங்க மாத்திரம். இதெல்லாம் ஓடுகாலி. தோக்கிறவன் தான் நல்லவன். சதி செய்தவன் புத்திசாலி, சகித்து கொண்டிருந்தவன் குற்றவாளி, உண்மையை சொல்பவன் சதிகாரன்ற மாதிரி. தேங்க்யூ வெரி மச்.